and ensure that government's welfare schemes improve their livelihood by creating opportunities. ஆளுநர் தாவேக அரசை புகழ்ந்து பேசுறாரு. அப்ப தாவேக பாஜக ஒரு அகசிய அலைன்ஸ்ல இருக்காங்க. சுமூகமா நடந்து இருக்கிறது இவங்களால ஜீர்ணிச்சிக்க முடியலைங்க. 4-5 வருஷமா ஒரே அக்கப்போர் ரணகலமா இருக்கும். அவர் வாக் அவுட் பண்ணுவார், பொன்முடி அமைச்சர் பயா அப்படின்வாரு. ஒன்றிய அரசை கொள்கை ரீதியாக எதிர்ப்பது என்பது வேற, ஒன்றிய அரசை எரிச்சல் ஊட்டுவது சிறுமைப்படுத்துவது என்பது வேறு. தேசிய கீதம் 2 தடவை இசைக்கப்பட்டது. பழைய கவர்னர் ஆசையை இந்த விஜய் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு அப்படின்னு யார் சொல்றது? இல்லை, அவங்க கிட்ட RN ரவி சொன்னாராமா. அதாவது காழ்ப்புணர்ச்சிங்க, அடிப்படை அறிவே இல்லாமல் விஜயை திட்டணும், விஜயை பாஜக ஆதரவாளர்னு சித்தரிக்கணும். அப்பாவு சபாநாயகராக இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டவே மாட்டாங்க, எதிர்கட்சிகள் பேசுகிறத எதிர்கட்சி வரிசையே காட்ட மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நேரடியாக மக்கள் நம்ம பிரதிநிதிகள் என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்குறாங்க. எடப்பாடி ஒன்றும் பேசுவார், அதையே தான் உதயநிதி பேசுவார். 2 பேருக்கும் ஒருத்தர் தான் எழுதி கொடுக்குறாரோ ஸ்கிரிப்ட் ரைட்டர்னு கூட சந்தேகப்பட்டிருக்கிறேன். எனக்கு சிரிக்கத்தான் தோன்றுகிறது. உதயநிதியினுடைய ஒரு அரசியல் வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட பார்த்தோம்னா அரசியல் விமர்சகர் CK மதிவாணன் அவர்கள் தான் இருக்கார். தமிழக அரசியல் பற்றி பல்வேறு விஷயங்களை பேச போகிறோம். சார் வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். இன்றைக்கி அசம்பிளி சார் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் நேரம் உங்கள்கிட்ட தான் வரும் சார். இன்றைக்கி பல்வேறு உரைகள் பார்த்துருப்போம். ஆளுநர் பேசியிருக்காரு, எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு, பல்வேறு அமைச்சர் மக்கள்லாம் பேசியிருக்காங்க. முதல்படியாக உதயநிதி ஸ்டாலின் அவர் பேசுகிறத பார்த்தோம்னா மிகப்பெரிய குற்றச்சாட்டுலேருந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஆளுநரோட உரை எல்லாருக்குமே தெரியும், அது அரசு என்ன பண்ணுறாங்களோ அந்த உரை தான் அவர் சொல்லுவார். அது கூட அந்த உரையை வச்சு இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆளுநர் தாவேகாக்கு ஆதரவாக இருக்கார் அப்படின்ற முதல் குற்றச்சாட்டை வச்சுட்டு எங்களோட ஆட்சிக்கு ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி தான் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி இன்னைக்கு தாவேக அரசு இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி பார்க்குறீங்க அதை? அதாவதுங்க, இன்றைக்கி திமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் எதிர்க்கட்சி தலைவரெலாம் நடந்து கொண்டது டோட்டலி இர்ரெஸ்பான்சிபிளுங்க. ஒரு புதிய ஆட்சி தேர்தல் முடிஞ்சு முதல் முறையாக சட்டமன்ற கூட்டத்தொடர் நடக்குது. அதில் இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் ஆளுநர் உரை தான் படிக்க போகிறாங்க. அதுக்கு கருப்பு பேட்ஜ் அணிஞ்சிட்டு பதாகைகள்லாம் வச்சுக்கிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு என்ன ஆச்சு? இதுதானே ஃபஸ்ட் டைமு சட்டசபையில் உங்களை பேச விட போகிறது இல்லையா? உங்கள் கருத்தை நீங்கள் சொல்ல போகிறீங்க. இன்ஃபேக்ட் விஜய் அவர்கள் நேரலையில் சட்டமன்ற நிகழ்ச்சிகளை காட்டுறாரு. திமுக ஆட்சியிலலாம் அப்பாவு சபாநாயகராக இருக்கும்போதெல்லாம் பார்த்தீங்கன்னா காட்டவே மாட்டாங்க, எதிர்கட்சிகள் பேசுகிறத எதிர்கட்சி வரிசையே காட்ட மாட்டாங்க, எடிட் பண்ணிவிடுவாங்க. எடிட் பண்ணி எடிட்டட் வெர்ஷன் தான் தொலைக்காட்சிக்கெல்லாம் கொடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி நேரடியாக மக்கள் நம்ம பிரதிநிதிகள் என்ன பண்ணுறாங்கன்றதை பார்க்குறாங்க. இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது முதல்வர் விஜய் அவர்கள் தான். இதுக்கு முன்னால் அப்படி இல்லை. அதனால் இவங்களுக்கு வாய்ப்புகள் இருக்குது, வசதிகள் இருக்குது. முதல் நாளே கருப்பு சின்னம் அணியிறது, பேட்ஜ் வர்றதெல்லாம் அது பக்குவம் இல்லை, அரசியல் முதிர்ச்சி இல்லைன்னு தான் நான் சொல்கிறேன். ரெண்டாவது, இந்த ஆட்சிக்கு ஒரு 1.5 மாதம் கூட ஆகலை. 1 மாதம் முடிஞ்சு ஒரு 10 நாள் கூட ஆகலை. அதுக்குள்ளே இவங்க இந்த ஆட்சிக்கு எதிராக ஏதோ மக்கள் பெருசாக கலந்துட்டா மாதிரியும் மக்கள் இந்த ஆட்சியை வீழ்த்தி விடுவார்கள் விரைவில்னு டைலாக் அடிக்கிறதெல்லாம் உங்களை மக்கள் அதிகாரத்தில் தூக்கி போட்டிருக்காங்க. அதுக்கான காரணத்தை முதல்ல தேடுங்க. உங்கள் அப்பாவை முதல்வராக இருந்தவரை, முதல்வர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவரை எம்எல்ஏவை கூட ஆக முடியாத அளவுக்கு பண்ணியிருக்காங்க. உங்கள் அமைச்சர்கள் 15 பேரை தோக்கடிச்சிருக்காங்க. அப்போ இதுக்கு என்ன காரணம், ஏன் மக்கள் கோவப்பட்டிருக்காங்கன்றத ஆத்ம பரிசோதனை பண்ணோம். உங்களுக்குள்ளவே சுய விமர்சனம் பண்ணோம். அதை பண்ணிட்டு வாங்க முதல்ல. அதை விட்டுட்டு மக்கள் தீர்ப்புப்படி ஆட்சி அமைச்சிருக்கிற ஒரு புதிய அரசாங்கத்தை எடுத்த உடனே குற்றச்சாட்டு சொல்கிறது, அடுக்கிறது குற்றச்சாட்டுகளை. மக்களை என்ன நீங்கள் மக்கள் தீர்ப்பை மதிக்கணும் இல்லை, பொறுமை வேணும் இல்லை. ஸ்டாலின் அவர்கள் 6 மாதம் காத்திருப்போம்னு சொன்னார். 6வது நாள்லேருந்து ஆரம்பிச்சிட்டிங்களா மாற்றி. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா விமர்சனங்கள்
எடப்பாடி ஒன்றும் பேசுவார், அதையே தான் உதயநிதி பேசுவார். உதயநிதி என்ன பேசுகிறாரோ அதை தான் எடப்பாடி பேசுவார். நான் கூட 2 பேருக்கும் ஒருத்தர் தான் எழுதி கொடுக்குறாரோ ஸ்கிரிப்ட் ரைட்டர்னு கூட சந்தேகப்பட்டிருக்கிறேன். நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும், நீ பேச நினைப்பதெல்லாம் நான் பேச வேண்டும்னு இப்போ 2 கட்சியும் டேண்டமில் ஒரு புதிய கட்சி 2.5 வருஷ கட்சியை இப்படி விமர்சனம் பண்ணக்கூடாதுன்றது இல்லைண்ணா. வெயிட், வாட்ச், கொஞ்சம் டைம் கொடுங்க அவங்களுக்கு, புதிய ஆட்சிக்கு, அதுக்கப்புறம் விமர்சனம் பண்ணுங்க, தப்பே கிடையாது. அதனால் ரொம்ப முதிர்ச்சியின்மை. அதே மாதிரி அவரோட இன்னொரு குற்றச்சாட்டு பார்த்தோம்னா, ஆளுநர் வந்து தாவேகா அரசை புகழ்ந்து பேசுகிறாரு. அப்போ தாவேகா பாஜக வந்து ஒரு ரகசிய அலைன்ஸில் இருக்காங்க, கூட்டணியில் இருக்காங்க. அவரோட இன்னைக்கு இப்போ தான் எக்ஸ் வலைத்தள பக்கத்தில் பார்த்தேன், முதல் நான்லைனே அதான் போட்டிருக்காரு. எனக்கு சிரிக்கத்தான் தோன்றுகிறது. உதயநிதியினுடைய அதாவது ஒரு அரசியல் புரியாதது. இப்போ கவர்னர் படித்தது மாநில அரசு எழுதி கொடுத்தது தானே படித்தார். ஆமாம், அவர் ஒன்றும் கவர்னர் மாளிகையிலேருந்து அவர் எழுதிட்டு வந்து படிக்கல இல்லை. அப்போ மாநில அரசு மாநில ஆட்சி என்ன எழுதி கொடுத்ததோ அதாங்க படிப்பாங்க. போன பீரியட்லலாம் நீங்கள் எழுதி கொடுத்ததை படிக்க மாட்டேன்னு வாக் அவுட் பண்ணி போனார் RN ரவி. பல விஷயங்களை அதை ஒமிட் பண்ணிட்டு போயிடுவார், படிக்கவே மாட்டார், வாக் அவுட் பண்ணார். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த ஆர்லேக்கர் ஒன்றிய அரசை கிரிட்டிசைஸ் பண்ணி அதை குற்றம் சாட்டி எழுதியிருக்கிறத கூட படித்தார். ஏன்னா அதான் மரபு. ஒரு ஆளுநர் கேபினெட்டில் என்ன தீர்மானித்து கொடுக்குறாங்களோ அதை தான் அவர் படிக்கணும், அதான் ஸ்பீச்சு. அதை அவர் செஞ்சுருக்கார், கடமையை செய்திருக்கிறார். அதுக்கு அர்த்தம் என்ன, கூட்டணிக்கு போயிடுவாங்க, அவர் இதை பண்ணிட்டார், எங்களை அப்படி பண்ணார் ரவி, ஆர்லேக்கர் இவர்கிட்ட இதுவாக இருக்கிறாருன்னா அதுக்கு நீங்கள் பண்ணதும் ஒரு காரணம், விஜய் நடந்துக்கிறதும் ஒரு காரணமாக இருக்கலாம் இல்லையா? அதனால் இதெல்லாம் பாஜகவோட உறவுன்னா எதுக்காக பாஜகவை இவ்வளோ கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க? அதை அவருடைய ஆளுநர் கையிலே கொடுத்து படிக்க வச்சாங்களே, எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுங்களா? குறிப்பாக இந்த வரி வருவாய் ஜிஎஸ்டி இருக்கு இல்லையா, நம்ம எவ்வளோ பணம் கொடுக்குறோம் வரியாக, மிக அதிக அளவுக்கு தமிழ்நாடு. ஆனால் நமக்கு ரிட்டர்ன் பேக் வர்றது ரொம்ப கம்மியாக வருது, இதில் பாரபட்சம் இருக்குது, மாற்றாந்தாய் மனப்பான்மை இருக்குது அப்படின்னு சொல்லி அதை அரசாங்கம் ஒரு குற்றச்சாட்டாக ஒன்றிய அரசு மேலே வச்சிருக்குது. இதெல்லாம் ஆவணம், அதை ஆளுநரே படிக்க வச்சிருக்கு. புரியுதுங்களா? இது மாதிரிலாம் இருக்கும்போது பாஜக எங்கேருந்து ஆதரவாக வரும்? பாஜகவை விமர்சனம் செய்திருக்கிறார்கள். தேவைப்பட்டால் சட்ட ரீதியாக நாங்கள் இதுக்கு முயற்சி எடுப்போம்லாம் சொல்கிறாங்க. அப்போ பாஜகவோடு நல்லுறவுன்னா இது என்ன? இது ஹியூமன் டு ஹியூமன் ரிலேஷன் தாங்க. ஆர்லேக்கரை விஜய் மதிக்கிறாரு, விஜயை ஆர்லேக்கர் மதிக்க ரெசிப்ரிகேட் பண்ணுறாங்க. 2 நபர்கள், 2 மனிதர்கள், அதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. ஆனால் நீங்கள் உங்கள் பீரியடில் இன்சல்ட் பண்ணீங்க கவர்னரை. கவர்னர்ன்றவர் அவர் எவ்வளோ மோசமான ஆளாக இருந்தால் கூட அந்த பதவிக்கான மாண்பை நம்ம காப்பாற்றினால. அவர் டீ பார்ட்டி கொடுத்தா அதை பாய்காட் பண்ணுவீங்க, எல்லாரும் பாய்காட் பண்ணுவாங்க. ஆனால் முதல்வர் மட்டும் போய் உட்காந்து டீ சாப்பிடுவார், கட்சியெலாம் பாய்காட் பண்ணோம். நம்ம நடந்துக்கிறத பொறுத்து தான் எதிராளி நம்மக்கிட்ட நடந்துக்கிட்டு இருக்கோம். இப்போ கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட், அந்த பாலிசியில் தான் பண்ணுறாரு. அதனால் கவர்னருக்கும் ஆர்லேக்கருக்கும் விஜய்க்கும் ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்குது. அதனால தான் அவர் எழுதி கொடுத்ததெல்லாம் அவர் படிக்கிறாரு. ரவி மாதிரி வாக் அவுட் பண்ணி ஓடலை, ரவி மாதிரி படிக்கிறத தாண்டி போயிடல, அதெல்லாம் விட்டுட்டு. ஸோ இது ஒரு நல்ல மரபு தான் நான் நினைக்கிறேன். ஆளுநரும் முதலமைச்சரும் புரிதலோடு இருக்கிறாங்க. நம்ம ரோல் என்ன, முதலமைச்சர் ரோல் என்னன்றதை அவர் புரிஞ்சிருக்காரு. அவருக்கு நான் உண்மையிலே பாராட்டுறேன். ஆளுநர் ஆர்லேக்கருக்கு ரொம்ப நல்ல மனுஷனாக இருக்கார். அஃப்கோர்ஸ் அவரும் அமித்ஷா என்ன சொல்கிறாரோ, மோடி என்ன சொல்கிறாரோ அதை தான் அவர் ஃபாலோ பண்ணுவார். ஆனால் சில மரபுகளை உடைக்காமல் ஆரம்பிக்கிற மாதிரி இல்லாமல் அரசாங்கம் எழுதி கொடுக்குறது படிக்கிறது தான் நம்ம வேலை. அதை படிச்சுட்டு போகிறாரு. அவருக்கு லாங்குவேஜ் தெரியாமலாம் படிக்கலை, இங்கிலீஷில் தானே படித்தார். அப்போ அதில் என்ன எழுதி இருக்குதுன்னு அவருக்கு ஒவ்வொரு வரியும் தெரியும்ல. ஸோ அதனால் ஒரு சுமூகமாக நடந்து இருக்கிறது இவங்களால் ஜீர்ணிச்சிக்க முடியலைங்க. 4-5 வருஷமாக ஒரே அக்கப்போர் ரணகலமாக இருக்கும். அவர் வாக் அவுட் பண்ணுவார்,
பொன்முடி அமைச்சர் பயா அப்படின்வாரு. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குமே நேரலையில். ஒரு ஆளுநர் வந்து அவர் கோவத்தில் வெளிநாடு பண்ணுறாருன்னா அதை ஒரு அமைச்சர் உட்காந்துட்டு சீனியர் அமைச்சர் பயா அப்படின்வாரு. இதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் சார். அப்போ தான் நம்ம இது மூலமாக என்ன சொல்ல வரோம்னா, நாங்கள் வந்து ஒன்றிய அரசை எதிர்த்தோம், நீங்கள் வந்து அவங்களுக்கு கூடயே இணக்கமாக போகிறீங்க. அதாவது ஒன்றிய அரசை கொள்கை ரீதியாக எதிர்ப்பது என்பது வேற. அதை தான் விஜய் பண்ணிட்டு இருக்காரு. ஒன்றிய அரசை எரிச்சல் ஊட்டுவது, அவமானப்படுத்துவது, கோபம் ஊட்டுவது, சிறுமைப்படுத்துவது என்பது வேறு. திமுக பண்ணது என்னன்னா, ஒன்றிய அரசை தேவையில்லாமல், அதாவது ரப்பிங் ஆன் த ராங் சைடுன்னு வாங்க ஆங்கிலத்தில், தேவையில்லாமல் போயிட்டு அவங்கள போட்டு நீங்கள் பண்ண அவங்களுக்கு ஒரு ஈகோ இருக்கும்ல. நான் சென்ட்ரல் கவர்மெண்ட், ஐ எம் ஆல்சோ எலெக்டட் பை த பீப்புள் ஆஃப் த கண்ட்ரி ஆஸ் யூ ஆர் எலெக்டட் பை தி ஸ்டேட் பீப்புள் அப்படின்னு அவன் நினைப்பான்ல. அப்போது இந்த ஈகோவெல்லாம் இல்லாமல் நீங்கள் நடந்துட்டு இருந்தீங்கன்னா பிரச்சனை இல்லை. அதாவது மத்திய அரசை எதிர்ப்பது என்பது வேறங்க, அதை அவமானப்படுத்துவது என்பது வேறு. அப்படிதான் எடுத்துக்கணும். திமுக ராங் ஹேண்ட்லிங்க. இவர் ரொம்ப அழகா டேக்ட்ஃபுல்லா டீல் பண்றாரு. இதுதான் மாநில நலனுக்கு உகந்தது, மாநில அரசுக்கு நல்லது இது அவர் பண்றது. இன்னொரு குற்றச்சாட்டு பார்த்தோம்னா, சட்டசபையில தேசிய கீதம் 2 தடவை இசைக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து ஒரு ஆர்.என். ரவியோட ஆசை, பழைய கவர்னர் ஆசையை இந்த விஜய் வந்து ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு, முதல்வர் விஜய் ஃபுல்ஃபில் பண்ணிட்டாரு அப்படின்னு யார் சொல்றது? சமூக வலைத்தளங்கள்ல அந்த கருத்து தான் சார் போயிட்டு இருக்கு. இல்லை, அவங்க கிட்ட ஆர்.என். ரவி சொன்னாராம்மா, என் ஆசை இது 2 தடவை தேசிய கீதம் பாடணுன்றத ஆர்.என். ரவி இவங்க கிட்டலாம் சொன்னாராம்மா. எப்படி இவங்க ஆர்.என். ரவியின் ஆசையை விஜய் நிறைவேற்றிட்டாரு? ஏங்க ஒரு விஷயம் சொல்கிறேங்க, ஒரு மரபு என்னன்னா, இந்த மாதிரி கான்ஸ்டியூஷனல் ஹெட் இருக்காங்க இல்லையா, அரசியல் சாசனத்துக்கு பொறுப்பானவங்க, அவங்க பேசுகிறதுக்கு முன்னாலேயும் பேசி முடித்த பிறகும் நேஷ்னல் ஆந்தம் பாடுறதுன்னு ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. ஏங்க சினிமா தேட்டர்லேயே முன்னால் கடைசியில் தானே பாடிட்டு இருந்தாங்க. இப்போல்லாம் படம் தொடங்கிறதுக்கு முன்னால் பாடுறாங்களா ஜனகணமனகதி? நம்மலாம் எழுந்து நிற்கிறோமா? ஸோ அதனால் இதெல்லாம் ஒரு கன்வீனியன்ஸ் தாங்க. ஆர்.என். ரவி விருப்பத்தை, ஆர்.என். ரவி வெஸ்ட் பெங்காலில் கவர்னராக இருக்கார், அவர் விருப்பத்தை விஜய் நிறைவேற்றினார். அதாவது காழ்ப்புணர்ச்சிங்க, அடிப்படை அறிவே இல்லாமல் விஜயை திட்டணும், விஜயை பாஜக ஆதரவாளர்னு சித்தரிக்கணும். காங்கிரஸை ராகுல் காந்தியை திமுக காரங்க திட்டுறதை பார்த்தா இவங்க தான் துண்டை போட்டு வச்சுட்டாங்க போலருது பாஜக அலையன்ஸுக்கு. ஏன்னா பாஜக கூட இந்த அளவுக்கு ராகுல் காந்தியை திட்டினதில்லை. அப்போ நான் சொல்லட்டுமா, இவங்க இதெல்லாம் பண்ணுறதுக்கு காரணமே இந்தியா கூட்டணிலையும் வெளியே வந்தது. கனிமொழி வந்து எங்களுக்கு காங்கிரஸ்காரங்களோட உட்கார சீட்டு ஒதுக்காதீங்க, தனியாக்குங்க, இதெல்லாம் சொன்னது பாஜகவுக்கு சமிஞ்சை கொடுக்குறார்கள் திமுகவினர். நாங்கள் ரெடி, எங்களை கூட்டுங்க, நாங்கள் மந்திரியாலாம் ஆயிடுறோம் அப்படின்னு நான் சொன்னால் அவங்க ஒத்துக்குவாங்களா? என்ன இது சார்? அடுத்தபடியாக மிக முக்கியமான விஷயமா, நம்மளோட பாமக கட்சியோட ரொம்ப நாள் ஒரு ரெக்வஸ்ட்னா பார்த்தோம்னா, சாதி வாரி ஒரு சர்வே எடுக்கணுன்றது. நம்மளோட முதல்வர் விஜய் அவர்கள் அதுக்கு ஓகே சொன்னதாக ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. சார், முதல்படியாக இந்த சர்வே எடுக்கனால என்ன சாதகம் பாதகம் இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல்ங்க, சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது தேவை. ஏன்னு சொன்னால், இப்போ நடக்கிறது மக்கட்தொகை கணக்கெடுப்பு, சென்சஸ். அது வந்து மக்கள் எவ்வளோ இருக்காங்க, எவ்வளோ பேர்கிட்ட என்னென்ன இருக்குது, இதுதான். இதுவே 10 வருஷத்துக்கு ஒரு வாட்டி எடுக்கணும், 21 எடுத்துருக்கணும். கோவிட்னு சொல்லிட்டு எடுக்காமல் விட்டாங்க. இன்றைக்கி 5-6 வருஷம் கழித்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் நடத்துகிறாங்க, அசம்பிளி எலெக்ஷன் நடத்துகிறாங்க. ஆனால் மக்கள் தொகை கணக்கு எடுக்கிறது மட்டும்தான் இவங்களுக்கு முடியல, மத்திய அரசுக்கு. இன்றைக்கி இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, நடக்குதுன்னு வச்சிங்களேன். இதில் வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணும். ஏன்னா உங்களுக்கு சோசியல் ஜஸ்டிஸ்ன்றது அது என்னன்னா, இந்த சமூகங்கள் இப்போ உதாரணத்துக்கு எஸ்சிக்கு 17% ரிசர்வேஷன் இடஒதுக்கீடு, எஸ்டிக்கு 2% இடஒதுக்கீடு. இது எந்த அடிப்படையில் ஃபிக்ஸ் பண்ணாங்க? 17 + 5 22 சொல்லுங்கள். லக்கி நம்பர்னா இல்லை சார், இதுக்கு முன்னாடி அவங்க ஜனத்தொகையில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு கணக்கிட்டு அந்த அடிப்படையில் ஃபிக்ஸ் பண்ணாங்க. அப்போ ஒரு சமூகத்துக்கு அதுக்கு வந்து ஏதாவது செய்யணும்னு சொன்னால்
அதன் உண்மையான வளர்ச்சியை கண்டறியணும்னா அப்போ அந்த சமூகம் மக்கள் தொகையில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு சாதி வாரியாக பார்க்கறது தானே பெட்டர். இதை பல மாநில அரசுகள்லாம் பண்ணியிருக்காங்க. பீகாரில் பண்ணியிருக்காங்க, தெலுங்கானாவில் பண்ணியிருக்காங்க, கர்நாடகாவில் பண்ணியிருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் பண்ணணும்னு பாட்டாளி மக்கள் கட்சி கரடியாக கத்துச்சு. சமூக நீதி காவலர்கள் இருக்காங்க இல்லையா, திமுக, அவங்க பண்ணவே இல்லையா? ஏன் பண்ணல தெரியுங்களா? என்ன சொன்னாங்க தெரியுங்களா? நமக்கு அந்த அதிகாரம் இல்லை, மத்திய அரசு தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதான் உண்மையும் கூட. அதுவும் கேட்கணும்னு நினைச்சேன். ஆனால் இன்னைக்கு மத்திய அரசுக்கிட்ட நம்ம மாநில அரசு உங்கள் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கும்போது சாதிவாரி கணக்கெடுப்பையும் எடுத்துருங்க அப்படின்னு வேண்டுகோள் கொடுத்துருக்காங்க, வற்புறுத்தியிருக்காங்க. இது நல்ல விஷயம் தானே. சார், இப்போ அதிமுக திமுக ஏன் இதை பண்ணவே இல்லை? ஏன்னா அன்புமணி என்ன சொல்கிறாங்கன்னா, இது என்னோட 49 ஆண்டுகால எங்களோட ரெக்வஸ்ட் கோரிக்கை இது. திமுக அதிமுக ஏன் இதை பண்ணவே இல்லை? ஏன்னா அவங்களுமே குறிப்பாக சொல்ல திமுக அதிமுக தான் சமூகம் சார்ந்த எந்த தொகுதி எந்த வேட்பாளர்களும் நிறுத்துவாங்க. அவங்க ஏன் இதை பண்ணவே இல்லை ஆக்சுவலி? இல்லை, அதாவது நான் ஏற்கனவே பதில் சொன்னேன். இதை பண்ணுற அதிகாரம், கடமை, பொறுப்பு யாருக்கு இருக்குன்னா ஒன்றிய அரசுக்கு தான் இருக்குது. அதுதான் அது நடத்துகிற அந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது செய்கிறது தான் சிறப்பு. இதை ஒரு மாநில அரசு கடந்த காலங்களில் சில பேர் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதை நீதிமன்றங்கள் ஒத்துக்கிறது இல்லை. அதே போல் மத்திய அரசும் அதை அங்கீகரிக்காது. நீ பண்ணால் நீ பண்ணிட்டு போனுவான். அதனால் மத்திய அரசு மக்கள் தொகை கணக்கெடுப்பின் போது சாதிவாரி கணக்கெடுப்பு செய்வது தான் சால சிறந்தது. அதனால் மாநில அரசுகள் செய்தால் அதை எல்லாரும் ஏற்றுக்கணும். அது பைண்டிங்னு யாரும் ஒத்துக்க மாட்டாங்க, குறிப்பாக நீதிமன்றங்கள், ஒன்றிய அரசெல்லாம். அதனால் வேஸ்ட் எக்ஸ்பெண்டிச்சர் தானே அது, வேஸ்ட்ஃபுல் தான் அது.